கடந்த 15ஆம் தேதி உக்ரைன் மேல ரஷ்யா ஒரு பெரிய மிசைல் அட்டாக் நடத்தினாங்க. இது எதோட ஒரு ரெஸ்பான்ஸா இருந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் அதிகமான ட்ரோன்ஸை ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் ஓவர் நைட்ல ஃபயர் பண்ணியிருந்தாங்க. இதுல மாஸ்கோ பகுதிகளை நோக்கி சில ட்ரோன்களும், ரஷ்யாவோட ரொம்பவே தொலைவில் இருக்கக்கூடிய ஏஞ்சல்ஸ் ஏர்பேஸை நோக்கி அந்த இடத்துல சில ட்ரோன்கள் சொல்லிட்டு, இது வரைக்கும் நடந்ததுல ரஷ்யாவுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு உக்ரைனோட தாக்குதலா அது மாறி இருந்துச்சு. இப்போ அந்த தாக்குதல்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதை பத்தின ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வெளியில வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 நாட்களுக்கு அப்புறமா இன்னைக்கு ஒரு செய்தியானது வெளியில வந்திருக்கு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 2022 இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கினதுக்கு அப்புறமா ரிப்போர்ட் பண்ணப்பட்ட செய்திகள்ல இல்ல ஆதாரத்தோட வெளியிடப்பட்ட செய்திகள்ல முதல் முறையா அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட ஒரு க்ரூஸ் ஏவுகணையை ரஷ்யா உக்ரைன் மேல ஃபயர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே மாடல்ல இருக்கக்கூடிய சில ஏவுகணைகளை உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா ஃபயர் பண்ணியிருந்தாலும் அதோட எண்ணிக்கைகள்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு. 1, 2 இல்ல ஒரு 3 ஏவுகணைகளுக்கு அதிகமா இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணப்பட்ட செய்திகள்ல ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக ஏவுனது கிடையாது. ஆனா இந்த டைம் 8க்கும் அதிகமான ஏவுகணைகள் இந்த ஒரு ஸ்பெசிஃபைடு கேட்டகரியில உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு எதிராகவும் வேற ஏதோ சில பேராமீட்டர்ஸை செக் பண்றதுக்காகவும் ரஷ்யாவால் ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. அது என்ன விதமான ஏவுகணை, இது ஏவப்பட்டது உக்ரைனுக்குள்ள என்ன மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணுச்சு, இது எல்லாத்தையும் இந்த பதிவு நம்ம பார்க்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தான் புக்ஸ் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த ஒரு அட்டாக்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மிசைல் என்ன வேரியன்ட், இதை எப்போல இருந்து ரஷ்யா பயன்படுத்திட்டு இருக்காங்க, ஸ்பெசிஃபையா இது என்ன ரோலுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்றதை முதல்ல நம்ம பார்ப்போம். அப்பதான் அந்த மிசைலை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். சோவியத் ரஷ்யா காலகட்டத்தில் இருந்து, அதாவது 1955 இருந்து ஒரு பிளான்ல சோவியத் யூனியனோட விஞ்ஞானிகள் இறங்குறாங்க. ரஷ்யா கிட்ட நிறைய விதமான இன்டர் மீடியம் ரேஞ்ச் கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கு. அதே மாதிரி கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளும் நிறைய இருக்கு. ஆனா இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸை எல்லா டைம்லையும் நம்மளால யூஸ் பண்ணிட முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப 2 நாட்டுக்கு நடுவில் ஒரு போர் ஏற்படுது. இப்ப ரஷ்யாவுக்கும் போலாந்துக்கும் இல்ல ஜெர்மனிக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாடு விசஸ் ரஷ்யான்ற ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, இந்த இடத்துல சோவியத் ரஷ்யாவால ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவப்பட்டுச்சுன்னா, நாட்டோவாலையும் சரி இல்ல மற்ற ஐரோப்பிய நாடுகளாலையும் சரி அவங்களோட ஏர்லி வார்னிங் ரேடார் மூலமா இந்த ஏவுகணைகளை இவங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஆனா அதுவே ஒரு நியூக்ளியர் கேப்பபிள் க்ரூஸ் ஏவுகணை ஏவுறப்போ அதை மற்ற நாடுகளால அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியாது. ஏன்னா ஒரு பாலிஸ்டிக் மிசைலோட லான்ச்சை கண்டுபிடிக்கிறதும் இந்த க்ரூஸ் மிசைலோட அந்த ஒரு பாத்தை ட்ராக் பண்றதும் ரெண்டும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான ஒரு டாபிக்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி க்ரூஸ் ஏவுகணைகளை அதிகமாக உற்பத்தி பண்ணணும், அதுவும் இந்த ஏவுகணையோட தூரம்ன்றது குறைஞ்சபட்சம் ஒரு 1500 கிலோமீட்டராவது இருக்கணும்னு சொல்லிட்டு ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏவுகணை தான் KH-55 சொல்லக்கூடிய ALCM ஏர் லான்ச்டு க்ரூஸ் மிசைல். இதுல டர்போ இன்ஜின்ஸ் தான் ஆரம்ப காலகட்டத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் சோவியத் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட பெரும்பான்மையான ஏவுகணைகள், இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒரு 75% அதிகமான ஏவுகணைகள் உக்ரைனோட இன்ஜின்ஸ் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. உக்ரைன் அதுக்கப்புறம் தனியா பிரிஞ்சதுக்கு அப்புறம் ரஷ்யா அவங்களோட K சீரியஸ்ல இருக்கக்கூடிய அதிகமான த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின்ஸை வச்சு இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இந்த க்ரூஸ் ஏவுகணையோட ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதனால 200 கிலோடன் அளவிலான ஈல்டை கொடுக்கக்கூடிய தெர்மோ நியூக்ளியர் வார்ஹெட்ஸை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல தாக்குதல் நடத்த முடியும். அப்படி இல்லையா, இதுல இருக்கக்கூடிய நியூக்ளியர் வார்ஹெட்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஹை எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வார்ஹெட்ஸை கொண்டு போயிட்டு 450 கிலோல இருந்து 600 கிலோகிராம் வரைக்கும் ஒரு இடத்துல டிராப் பண்ண முடியும். இதோட அப்கிரேடட் வேரியன்ட்னு பார்த்தோன்னா KH-55SM, KH-55SE, K-555 சொல்லிட்டு இதுல நிறைய வேரியன்ட்ஸ் இப்போ வரைக்கும் ரஷ்யாவோட ஆர்சனல்ல இருந்துகிட்டு இருக்கு. இதுலயும் இதோட ரேஞ்ச் 1500 கிலோமீட்டர் சொல்லியிருப்பேன்ல, இதோட ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணி 3800 கிலோமீட்டர் தூரம் போகிற வரைக்கும் இந்த ஏவுகணையை ரஷ்யா மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, அந்த மிசைல் கூடவே சேர்த்து வச்சு இப்போ ஒரு ராக்கெட்டுக்கு சைடில் பூஸ்டர்ஸ் ஆட் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி மிசைல் கூடவே எக்ஸ்டர்னல் ஃபியூவல் பாட்ஸை அட்டாச் பண்ணி அது கூடவே சேர்த்து வச்சு 1500 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருந்த ஏவுகணையோட அந்த ஒட்டுமொத்த தூரத்தையும் 3500 கிலோமீட்டரை தாண்டி இந்த இடத்துல ரஷ்யா கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஒரு ஏவுகணையோட ஒரு சின்ன முன்கதை சுருக்கன்ற மாதிரி சொல்லலாம். இப்போ ஜனவரி 15ஆம் தேதி நடந்த அந்த ஒரு சம்பவத்துக்கு வரும். ரஷ்யா திடீர்னு பார்த்தோன்னா அதிகாலை நேரத்தில் உக்ரைன் மேலே இந்த ஒரு அட்டாக் பண்ணுறாங்க. உக்ரைன் சொன்னது என்ன, ஒரு 70க்கும் அதிகமான ப்ரொஜெக்டைல்ஸ் வந்தது. அதில் 40 க்ரூஸ் மிசைல்ஸ் இருந்துச்சு. அந்த 40ல் 30க்கும் அதிகமான ஏவுகணைகளை நாங்கள் டவுன் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் இந்த இடத்துல உள்ள போனது 40 ஏவுகணைகள் கிடையாது, 50க்கும் அதிகமான ஏவுகணைகள் இந்த இடத்துல ரஷ்யாவில் உள்ள ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. 30க்கும் அதிகமான ட்ரோன்ஸ்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 90 ப்ரொஜெக்டைல்ஸ் ரஷ்யாவில இருந்து உக்ரைனை நோக்கி லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உக்ரைன் இத்தனை மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னு சொன்னாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 80% உக்ரைன்ல 80% பகுதிகளில் இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா பவர் கட்ன்றது ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் அந்த பவர் கட் ஏற்படுத்தப்பட்டதையும் தாண்டி
இந்த ஒரு மிசைலை பயன்படுத்தினது தான் இந்த இடத்துல ஒரு பெரிய டாப்பிக்காக இப்போ மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த ஏவுகணை இதுக்கு முன்னாடி பயன்படுத்தி இருக்கிறதா நிறைய இடத்துல உக்ரைன் வந்து ரஷ்யா மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இது முதல் முறையாக எப்போ வெளிச்சத்துக்கு வந்ததுன்னு பார்த்தோன்னா நவம்பர் மாதம் 2022 பிரிட்டனோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ரஷ்யா ஒரு நியூக்ளியர் கேப்பபிள் க்ரூஸ் மிசைலை உக்ரைன் மேலே ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு ஒரு முதல் செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் அப்போதைக்கு இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ப்ராப்பரான எவிடன்ஸோ இல்லை இதுக்கான அந்த ஆர்சிஎஸோட இமேஜோ எதுவுமே இவங்க கிட்ட கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் உக்ரைன் நிறைய தடவை சொன்னாலும் அஃபிஷியலாக ரஷ்யா கன்ஃபார்ம் பண்ணது இல்லை அவங்க ப்ராப்பராக எவிடன்ஸோட கொடுத்ததுன்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது வரைக்கும் அவங்க சொன்ன கவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஏவுகணை உள்ளே வந்துச்சு, 2 3 மேக்ஸிமம் 3 தாண்டி இதோட கவுண்ட் போனதில்லை. இதை இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யா எப்படி பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை சேச்சுரேட் பண்ணுறது. இந்த டாபிக் வந்து நம்ம நிறைய முறை பேசியிருப்போம். ஆனால் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நம்ம அதிகமாக பேசுனது கிடையாது, இல்லை அதை பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணது கிடையாது. பொதுவாக இந்த பெயிட்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்கல்ல, தூண்டில சின்ன மீன் இறையா போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது. இதை வந்து நம்ம பார்த்த வரைக்கும் ட்ரோன்ஸ் வச்சு பார்த்துருப்போம். கார்ட்போர்ட் ட்ரோன்ஸ் வச்சோம், இல்லை நார்மல் ஃபோம் ட்ரோன்ஸை வச்சோம், உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ட்ரிகர் பண்ணி அதுக்கு எதிராக வந்து அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் இன்னொரு மிசைல் போயிட்டு அதை அடிக்கிற மாதிரி அதை வந்து ஏதாச்சும் 1-2 சினாரியோட தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நார்மலாக வந்து ட்ரோன்ஸ்க்கு எதிராக மிசைலை ஃபயர் பண்ணுறதை உக்ரைன் இப்போ குறைச்சிக்கிட்டாங்க. ஆனால் அதுவே அதுக்கு பேரலாக இன்னொரு சினாரியோ பார்த்தோன்னா இந்த க்ரூஸ் மிசைல்ஸ்லேயே டம்மி மிசைல்ஸை வச்சு அனுப்புறது. இப்போ ஆல்ரெடி ஒரு விஷயம் நமக்கு தெரியும், இந்த மிசைல் வந்து ஒரு நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல்னு சொல்லிட்டு இதனால நியூக்ளியர் வார்கெட்ஸையும் கொண்டு போயிட்டு அந்த இடத்துல போட முடியும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கப்போ ரஷ்யா இதில் நியூக்ளியர் வார்கெட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு டம்மி வார்கெட்ஸை வைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பிரிட்டனோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்படி இதில் டம்மி வார்கெட்டாக வைக்கிறாங்கன்னா என்ன வைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா டிஏஎம்னு சொல்லக்கூடிய இனர்ட் மெட்டீரியல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து மோஸ்ட்டாக டங்ஸ்டன், டைட்டானியம் இன்னும் நிறைய அலைஸை சேர்த்து வச்சு ஒரு நார்மலான வார்ஹெட்டுக்கும் இதுக்கும் ஒற்றுமை இருக்க மாதிரி உருவாக்கியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரணும், கண்டிப்பாக வந்திருக்கணும். இப்போ வந்து ரேடார் கிராஸ் செக்ஷனை வச்சு தான் ஒரு மிசைல் உள்ள வரதை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போது நார்மலான ஒரு க்ரூஸ் ஏவுகணை உள்ள வருது, ஓகே. அடுத்தபடியே இன்னொரு சினாரியோ, ஒரு டம்மியான வார்ஹெட்டே இல்லாமல் ஒரு க்ரூஸ் ஏவுகணை உள்ள வருது. இது ரெண்டாவது சினாரியோ. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன? இப்போ நார்மலாக ஒரு ஏவுகணை உள்ள வருதுன்னா அதோட ரேடார் கிராஸ் செக்ஷன்ன்றது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்புட்ஸை வச்சும் அது மட்டும் இல்லாமல் அது பிரதிபலிக்கக்கூடிய அந்த அலைகளை வச்சும் ரொம்பவே ஒரு ஹெவி இம்பாக்டாக அந்த இடத்துல ஏற்படுத்தும். ரேடாரில் வந்து உள்ள இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் க்ரூஸ் மிசைல் வந்துட்டு இருக்குன்றத அந்த இடத்துல ஒரு இம்பாக்டாக ரேடாரில் காமிச்சு கொடுத்துரும். ஆனால் டம்மி வார்ஹெட் இல்லை வார்ஹெட்டே இல்லாமல் ஒரு ஏவுகணை உள்ள வரப்போ ஆக்சுவலாக ஒரு ஷாஹித் ட்ரோனுக்கு என்ன ஒரு ஆர்சிஎஸ் இருக்கோ அதே தான் இந்த ஏவுகணை வார்ஹெட் எதுவும் வைக்காம வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் ஆல்மோஸ்ட் 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் இந்த இடத்துல வந்திருக்கணும். அப்படி வரலன்னா நான் அதுக்கான கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். நியூக்ளியர் வார்ஹெட்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ நார்மலாக ஒரு க்ரூஸ் மிசைல் உள்ளே வருது, ஓகே. ஆனால் அதுவே நியூக்ளியர் வார்ஹெட் உள்ளே இருந்துச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்ற ஒரு சந்தேகம் இந்த இடத்துல வந்திருக்கணும். வரலன்னா யோசிச்சுட்டே இருங்க, அது லாஸ்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை பார்த்துருவோம். ஸோ இந்த மாதிரி உள்ள ஒரு க்ரூஸ் மிசைல் வருதுன்றப்போ உக்ரைனோட பேட்ரியாட்டாக இருக்கட்டும் இல்லை SAMPTயாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு அதை அனலைஸ் பண்ணுறப்போ அதோட அந்த ஆர்சிஎஸை கால்குலேட் பண்ணி இதில் வந்து டம்மி வார்ஹெட் தான் இருக்குது இல்லை வார்ஹெட்டே இல்லாமல் இருக்குன்றப்போ அதை மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கான ரியாக்ஷன் டைம் இவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா வெறும் 180 வினாடிகள் மட்டும்தான். இதை இவங்க கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அதை அவங்க தரம் பிரித்து இது வார்ஹெட் இருக்கக்கூடிய மிசைல், இது வார்ஹெட் இல்லாத மிசைல்னு இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அதோட ஃப்ளைட் பார்த்து ஒட்டுமொத்தமாக இவங்க கம்யூனிகேஷனுக்குள்ளே கொண்டு வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய டைம் வெறும் 180 வினாடிகள், ஏறத்தாழ ஒரு 3 நிமிஷங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்க டைம். ஸோ இந்த மாதிரி கம்மி டைமுக்குள்ளே ரஷ்யா அதிகமான ஏவுகணைகளை உள்ளே செலுத்துகிறப்போ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கும் அதுக்கான ரியாக்ஷனை கொடுக்கறதுக்கும் உக்ரைனுக்கு இந்த இடத்துல நேரம் சுத்தமாக பத்தாது. அது மட்டும் இல்லாமல் இந்த அணு ஆயுத ஏவுகணைகளை ரஷ்யா ஏவுறதுனால இல்லை இந்த மாதிரி அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய அந்த ஏவுகணைகளை ரஷ்யா உள்ள செலுத்துறது உக்ரைனோட அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை சேச்சுரேட் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பிரிட்டனோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்த மாதிரி ஒரு கிளைமை வைக்கிறதுக்கு முன்னாடி அப்போ அவங்க வந்து என்ன ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாங்கன்னா ரஷ்யா கிட்ட சுத்தமாக மிசைலே கிடையாது, ரஷ்யா கிட்ட வந்து ஏவுகணைகள் இல்லாதனால தான் இந்த மாதிரி டம்மி வார்ஹெட்டோட இருக்கக்கூடிய ஏவுகணைகளை உள்ள செலுத்துறாங்கன்னு ஒரு செய்தியை சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. 2015 முதன்முறையாக இந்த ஏவுகணைகளை டார்கெட்டிங் மிசைலாகவும் அதே மாதிரி ரஷ்யாவோட ஏவேக்ஸ் இருக்குல்ல, A50 ஏவேக்ஸ் போன்ற ஏர்போர்ன் ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம் அதோட ஃபங்க்ஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இதே மாதிரி ஒரு மெக்கானிசமில் இந்த ஏவுகணைகளை பயன்படுத்தியிருக்காங்க. இது இப்போ ரஷ்யா உள்ள செலுத்துறப்ப என்ன ஆகுனா உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த விதத்தில் ஆக்டிவேட் ஆகுறதுன்ற அந்த டேட்டாவையும் தாண்டி இந்த மிசைல் உண்மையிலே ஒரு நியூக்ளியர் வார்ஹெட்டை கொண்டு போச்சுன்னா இல்லை இந்த ஒரு மிசைல் வந்து நியூக்ளியர் வார்ஹெட்டோட நியூக்ளியர் மிசைலை உள்ள போச்சுன்னா இதோட ஃப்ளைட் பாத்தில் என்னென்ன கரெக்ஷன்ஸை நம்மளால் பண்ண முடியும், இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு எதிராக என்ன விதமான மெனுவர்ஸை இதில் கொண்டு வர முடியுன்றத அப் டு டேட் இன்னைய தேதி வரைக்கும் ரஷ்யா அவங்களோட இன்புட்ஸில் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டிருந்தேன்ல, நியூக்ளியர் வார்ஹெட்டுக்கு இந்த மிசைலுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் என்ன, இல்லை அதை எப்படி நாட்டோவில் கண்டுபிடிக்க முடியுன்றது. ஏன்னா இது உக்ரைனுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது. இப்போது
ரஷ்யா இந்த ஏவுகணையை உள்ள ஃபயர் பண்றப்போ நேட்டோவோட ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம்லையும் அதே மாதிரி நேட்டோவோட மிசைல் வார்னிங் ரேடார் சிஸ்டம்ன்றது துருக்கியில் இருக்கு, போலாந்தில் இருக்கு, ரொமேனியாவில் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு கர்வேச்சர் மாதிரி ரஷ்யாவை சுற்றி இருக்கு. இது எல்லாத்துலேயும் இந்த மிசைலோட அந்த ஆர்சிஎஸ்ன்றது உணரப்படும். ஆனால் நார்மலான ஒரு க்ரூஸ் ஏவுகணை உள்ள வரதை விட நியூக்ளியர் வார்ஹெட்டோட ஒரு க்ரூஸ் ஏவுகணை உள்ள வருதுன்றப்போ அதோட ஆர்சிஎஸ் ரேடார் கிராஸ் செக்ஷன் 1.5 மடங்கு அதிகமாக இருக்கும். நார்மல் ஏவுகணையை விட அணு ஆயுதம் தாங்கி வரக்கூடிய அந்த க்ரூஸ் ஏவுகணையோட ரேடார் கிராஸ் சிக்னேச்சர் ஆல்மோஸ்ட் அப்படியே டபுள் த அமௌண்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கர்வேச்சராக ஃபார்ம் பண்ணி நாட்டோ வந்து ரஷ்யாவை சுற்றி இந்த மாதிரி ஒரு கர்வேச்சர் ஷேப்பில் இந்த மிசைல் வார்னிங் ரேடார்ஸை நிறுத்தி வச்சிருக்கப்போ இது ரஷ்யாவோட க்ரூஸ் மிசைல்ஸை அங்கே லான்ச் ஆனதுலேருந்து, இது வந்து ஏர் லான்ச் க்ரூஸ் மிசைல்ன்றதுனால லான்ச் ஆனதுலேருந்து இவங்களால ட்ராக் பண்ண முடியும். ஆனால் இது லான்ச் ஆனப்பவே இது வந்து ஒரு நியூக்ளியர் பவர்டு க்ரூஸ் மிசைலா இல்லை கன்வென்ஷனல் மிசைலான்றதை இவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அது லான்ச் ஆகிருச்சுன்னா உள்ள ஒரு ஏவுகணை வந்துட்டு இருக்கின்றது மட்டும்தான் இவங்களால கண்காணிக்க முடியும். இப்போ போலாந்தில் இருக்கக்கூடிய ரேடார் நெட்வொர்க்கால இது என்ன தூரத்தில் வரப்போ இது ஒரு நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல் கண்டுபிடிக்க முடியும்னா 280 300 கிலோமீட்டர் தொலைவுகளுக்குள்ள இந்த ஏவுகணை உள்ள வரப்போ தான் இது நியூக்ளியர் வார்ஹெட்டோட உள்ள வருதா இல்லை கன்வென்ஷனல் வார்ஹெட்டோட உள்ள வருதான்றத நேட்டோவோட ரேடார்னாலையும் சரி இல்லை துருக்கியில் இருக்கக்கூடிய ரேடார்னாலையும் சரி இவங்களால கண்டுபிடிக்கும். மற்றபடி இந்த மிசைல் லான்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு மிசைல் லான்ச் ஆகிடுச்சுன்றது தெரியுமே தவிர மற்றபடி அதில் என்ன வார்ஹெட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத இவங்களால இந்த அளவுக்கு லாங் ரேஞ்சில் வச்சு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு. நாட்டோ கிட்ட இருக்கக்கூடிய E3 சென்ட்ரி, E7 வெட்ச்டைல் அண்ட் E2 ஹாக்கை இந்த மாதிரி ஏர்பார்ன் இயர்லி வார்னிங் ரேடார்ஸை இவங்க பயன்படுத்துறாங்கன்னா இவங்க கண்டுபிடிக்கக்கூடிய அந்த தொலைவுன்றது மாறாது. ஆனால் இவங்க கண்டுபிடிக்கக்கூடிய அந்த நேரம்ன்றது ரொம்பவே வந்து அதிகமாக கிடைக்கும்னு சொல்லலாம். இப்போ கிரவுண்ட் பேஸ்டு ரேடார்ஸ் மட்டுமே வச்சு இவங்க கண்டுபிடிக்கணும்னா அந்த மிசைல் அது இம்பாக்டை ஏற்படுத்துறது முன்னாடி ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி தான் இவங்களால அதை கண்டுபிடிக்க முடியும். ஆனா அதுவே ஏர்பார்ன் இயர்லி வார்னிங் ரேடார்ஸ் மூலமா வானத்துல பறந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ரேடார் நெட்வொர்க்ஸ் மூலமா அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா இன்னும் சில நிமிடங்கள்ன்றது இவங்களுக்கு முன்னாடியே கிடைக்கும். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான கான்செப்ட். இல்ல இதுதான் இருக்கக்கூடிய வழிகள் இப்போதைக்கு ஒரு க்ரூஸ் மிசைலா இல்ல நியூக்ளியர் பவர் க்ரூஸ் மிசைலான்றது கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ரஷ்யா இப்போ உக்ரைன் மேல ஃபயர் பண்ணியிருக்கிறது கண்டிப்பா டம்மி வார்ஹெட்ஸ் கிடையாது. இது கூடவே பல்வேறு விதமான டேட்டாஸ் வாங்குறதுக்காக அதிகமான சென்சார்ஸையும் அதிகமான இன்புட்ஸையும் ரஷ்யா இந்த மிசைல் கூட சேர்த்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் நாட்டோவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸையும் அனலைஸ் பண்றதுக்காக. அண்ட் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் எல்லாருக்கும்